ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோவில் சைனிங் ஜஸ்ட் ஃபார் யூ அப்படிங்கிற இந்த சீரீஸோட எபிசோட் 7ல் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் பிரின்சஸ் பதுங்கி இருக்கிற அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. பின்னாலேருந்து யாரோ ஒருத்தா அவங்க கழுத்தில் கத்தி வச்சிடுறான். அது வேற யாரும் இல்லை, அந்த சூங்கிற பையன் தான். அங்கிருந்த ஒட்டுமொத்த கூட்டமும் இப்போ ஒன்று சேர்ந்துடுறாங்க. நம்ம ஹீரோயின் இங்கே பார்க்குது அவங்க எல்லாருக்கும் சாக்கா இருக்கு. நீ கேபிட்டல் எப்படி வந்த? அவங்களும் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. நான் ஆஸ்ட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ல டைரக்டரா இருக்கா அந்த சூ அப்படி சொல்லி நீ எதிரிங்க கூட சேர்ந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சுட்ட. ஃபர்ஸ்ட் பிரின்சஸ், நம்ம இவளை இதே இடத்துல வச்சு போட்டுடலாம். அவங்க ஒரு கவர்மெண்ட் அபிஷியல், அவங்கள ஏதாவது பண்ணா நம்ம இருக்கிற இடம் வெளியே தெரிஞ்சிடும் சொல்லி அவங்க ஒரு அமைதியாக்க. அப்படின்னா இவ்வளவு முதல் இங்கேருந்து வெளியே அனுப்புங்க. இவன் நம்ம கூட இருந்தா இவ சாபம் நம்மளையும் சேர்த்து காலி பண்ணிரும். ஏண்டா வார் நடக்கும் போது நான் எங்க இருந்தேன், அப்புறம் நீங்க எல்லாரும் செத்தீங்கன்னு சொல்லி அவங்க கேட்க, நீ இவ்வளவு நாள் எங்க கூட இருந்தில, அதுதான் அதுக்கு காரணம் அப்படின்னு அவன் சொல்றான். ஆனா பிரின்சஸ் அவன் சொல்றதெல்லாம் கண்டுக்கல. அவங்க இங்க வந்திருக்கிறது கிங்க போட்டு தள்ளதான் சொல்ல நம்ம ஹீரோயின், ஆனா இது ரொம்பவே ஆபத்து அப்படின்னு சொல்றாங்க. அது எங்களுக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஸ்கைஃபயரை யூஸ் பண்ணி கூட அவன் உடம்புல ஒரு சின்ன கிராச் கூட உழுவலன்னு அவங்க சொல்ல, அவங்களுக்கும் சாக்கா இருக்கு. ஸ்கைஃபைல இருந்து அவரால் எப்படி தப்பிச்சிருக்க முடியும்? பிரின்சஸ் அவர் ஆர்மரை தான் சந்தேகப்படுறாங்க. அது ஒரு ரொம்ப பெரிய மாஸ்டர் உருவாக்கி இருக்கிறதா அவங்க கேள்விப்பட்டதா சொல்றாங்க. அதனாலதான் நாங்க அட்டாக்க செரிமனி அப்ப பிளான் பண்ணிருக்கோம். அன்னைக்கு அவன் கண்டிப்பா ஆர்மர் போட்டிருக்க மாட்டான். அதான் எங்களுக்கான வாய்ப்பு. அவங்களும் நான் உள்ள இருந்து அவரை பத்தின சீக்ரெட்ஸ் ஏதாவது தெரிஞ்சுக்க முடியுதான்னு பாக்குறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப ஃபர்ஸ்ட் பிரின்சஸ் வெளியே வந்துடுறாங்க. அவனுங்க உன்கிட்ட அந்த மாதிரி பேசிட்டாங்கன்னு நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத. நம்ம ஹீரோயின் இது என்ன எனக்கு புதுசாங்கிற மாதிரி கேக்குறாங்க. செகண்ட் பிரின்சஸ் இப்ப எங்க இருக்கானே தெரியல, அதனால இப்ப நீயே அவன் இடத்துல இருந்து என்ன சிஸ்டர்னு கூப்பிடலான்னு அவங்க சொல்ல, நம்ம லின்ஸுக்கும் ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. அவங்கள சிஸ்டர்னு கூப்பிட்டுட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அவங்களுக்கு மண்டை காயுது. ஸ்கைஃபயர் கிட்ட இருந்து தப்பிச்சிருக்காருனா ஒருவேளை கிங் ஒரு ஹியூமனே இல்லையா? நீ என்ன நினைக்கிற? அவர் கண்ணாடிக்குள்ள உட்காந்து மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்காரு. நீ என்னமோ பெரிய மாஸ்டர், உனக்கு எல்லாமே தெரியும்னு சொன்னா, ஆனா இப்ப அமைதியா உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தா நீ டம்மி பேசு போலையே. நீ என்னதான் உசுப்பத்தினாலும் உனக்கு வேணுங்கிறத நான் சொல்ல மாட்டேன்னு அவரு சொல்றாரு. இந்த கேள்விக்கான பதில உன்னால மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும்னு அவர் அவங்களுக்கு ஒரு க்ளூவும் தர, நம்ம ஹீரோயின் அப்படியே குசியா போயிடுறாங்க. நீங்க என்ன ரொம்ப புகழ்றீங்க, நான் ஒன்னும் அந்த அளவுக்கு பெரிய எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க நெளிஞ்சிட்டு இருக்க, நான் சும்மா தான் சொன்னேன்னு அவர் சொல்ல, அவங்களும் கடுப்பாய் நீ உள்ளே கடன்னு கண்ணாடி கூத்தி வச்சிடுறாங்க. நம்ம ஹீரோ இப்ப காட்டுறாங்க ஃபேன் அவரை பார்க்க வரா. இப்ப நடக்க போற செரிமனி ஃபங்க்ஷன் நம்ம நாட்டுக்கே ரொம்ப முக்கியமானது, அதனால அது ரொம்பவே கிராண்டா பண்ணணும்னு சொல்லி இன்னும் ஒரு 1,00,000 கோல்டும் 2,00,000 சில்வர் காயினும் அவன் கேட்க, அவர் அப்படியே ஒரு லுக்கு உருறாரு. கீழே இறங்கி வந்து அவனோட ஹோம் டவுன்ல இருந்து வாங்கிட்டு வந்து ரொம்பவும் ரேரான ஒரு பவுல அவனுக்கு கிஃப்ட் பண்ணிட்டு, செரிமனிக்கான ஃபங்க்ஷன்ல இருந்து சில பேர் காசு அடிக்கிறதா எனக்கு தகவல் வந்திருக்கு. அவன் எதுவுமே தெரியாத மாதிரி, கிங் நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, நான் உடனே இந்த விஷயத்தை விசாரிக்கிறான். அதெல்லாம் நானே விசாரிச்சுட்டேன். ஆஸ்ட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த அந்த ஸ்பை தான் இதுக்கெல்லாம் காரணம்னு அவரு சொல்றாரு. அவனுக்கான பனிஷ்மெண்ட்டையும் நம்ம ஃபேனியே கொடுக்க சொல்ல, அப்பாடா தப்புச்சுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து எஸ்கேப் ஆக போறான். ஒரு நிமிஷம் அவன் பதறி போக அவரு கொடுத்த அந்த கிஃப்ட்டுக்கான பாக்ஸையும் எடுத்துட்டு போ சொல்றாரு. அவனும் சிரிப்பை போட்டு வந்து அதை எடுத்துட்டு அங்கிருந்து ஓடிடுறான். அடுத்த நாளே காட்ஸ் வந்து அவனை பிடிச்சி அங்கிருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் அவன் மாட்டினதுக்கு காரணம்னு சொல்லி அவனை காப்பாற்ற சொல்லி அவன் கெஞ்சிட்டு இருக்க, தப்பு பண்ணில அனுபவின்னு அவங்க சொல்லிடுறாங்க. நம்ம லின்சு இதுக்கு முன்னாடி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை பண்ணிட்டு இருந்தவன் இப்ப ஜெயிலுக்கு போயிட்டான், அதனால எல்லா பொறுப்பையும் கூ கிட்ட ஒப்படைச்சிடலாமான்னு கேட்க அவரும் சரின்னு சொல்லிடுறாரு. ஃபேனை இப்ப காட்டுறாங்க. நல்ல வேலை அந்த ஸ்பை தான் எல்லாத்துக்கும் காரணங்கிறத எம்பரர் சரியா கண்டுபிடிச்சிட்டாரு. அவன் பின்னாடி தான் அவனோட பையன் நின்னுட்டு இருக்கான். அப்படா நம்ம மாட்டலன்னு சொல்லி அவன் பல்ல காட்ட, சிரிச்சே மாட்டி விட்டுருவான் போலேன்னு சொல்லி அவர் அவன் அங்கிருந்து அடிச்சு துரத்திட்டாரு. இப்ப நைட்டும் ஆயிடுது. அவன் இருக்கிற அந்த செல்லை காட்டுறாங்க. காட்ஸ் அவனுக்கு சாப்பாடு கொண்டு வர அவனும் அதை எடுத்து வாயில வைக்க போறான். ஆனா அதுக்குள்ள பின்னால இருந்து அவன் கழுத்து நடிச்சு கதற அவன் கதையை முடிச்சிடுறானுங்க. ஃபேன் தான் அவன் வரைக்கும் இந்த விஷயம் கசிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி அவன் கதையை முடிச்சிட்ட மாதிரி தெரியுது. நம்ம கமாண்டரை காட்டுறாங்க. அவர் இன்னமும் அதே இடத்துல லீடன் போட்டு காத்துட்டு இருக்காரு. அதை பார்க்கும்போது அவருக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அவனை நாளைக்கு வந்து என்ன பார்க்க சொல்லுன்னு சொல்லிடுறாரு. கமாண்டர் அவர்கிட்ட வந்து அவர் அப்பா பண்ண தப்புக்காக மன்னிப்பு கேட்க, நீ நான் பார்த்து வளர்ந்த பையன்,
உன் அப்பா எனக்கு துரோகம் பண்ணாலும் நீ எந்த அளவுக்கு எனக்கு விசுவாசமா இருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு உன் அப்பா இவ்வளவு நாள் நாட்டுக்காக பண்ண சர்வீஸை மனசுல வச்சுக்கிட்டு அவருக்கான இறுதி அஞ்சலி செய்யறதுக்கும் நான் அனுமதி தரேன்னு அவர் சொல்ல கமாண்டர் அவருக்கு ரொம்பவே நன்றி சொல்றாரு. அவங்க வீட்டுல அதுக்கான எல்லா ஏற்பாடும் நடந்துட்டு இருக்கு. ஒரு 2-3 பேர் மட்டும்தான் அவரை பார்க்க வராங்க. நம்ம ஜெனரல் அவரை பார்த்துட்டு போக பின்னாடியே நம்ம ஃபேனும் அவனோட பையனும் அங்க வராங்க. அவருக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு கிங்குக்கு உன் அப்பா மேல நேத்து இன்னைக்குன்னு மட்டும் கோவம் இல்ல, ரொம்ப காலமாவே இது நடந்துட்டு இருக்கு. அவர் எப்ப பார்த்தாலும் கிங்க எதிர்த்து பேசுறதும் அவமானப்படுத்துறதுமாவே பண்ணிட்டு இருந்தாரு. அவங்களோட கருத்துக்கள் வேறுபட்டுச்சு. ஒரு நாள் வாக்குவாதம் அதிகமா போக கிங் இப்படி பண்ணிட்டாரு. உனக்கு ஏதாவது வேணும்னா நீ எப்ப வேணாலும் என்ன வந்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்ப அவர் பையன் மட்டும் அங்கேயே இருந்து அவர் அப்பா சாகிறதுக்கு முன்னாடி கடைசியா அவர்கிட்ட கொடுக்க சொன்னதா சொல்லி ஒரு பேப்பரை தராரு. நம்ம கமாண்டர் அதை படிச்சு பார்க்கும் போது தான் தெரியுது அவர் சாக போற விஷயம் அவருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. இந்த பேப்பர் உன் கைக்கு வந்துருச்சுன்னா நான் இல்லைன்னு அர்த்தம். என் முடிவை நினைச்சு நான் வருத்தப்படல, ஆனா நீ இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும். அதை படிச்சு பார்த்துட்டு அவர் அப்படியே கதறி அழுதுட்டு இருக்க நம்ம ஃபர்ஸ்ட் பிரின்சஸ் இப்ப அந்த இடத்துக்கு வராங்க. அவருக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு அவங்களுக்கு தெரியல. அவர் அப்படியே அவங்க காலையே செஞ்சுட்டு அழுதுட்டு இருக்க அவர் இதுல இருந்து வெளியே வந்துதான் ஆகணுங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. என்னால எப்படி முடியும்? அவங்க கூட இருந்த ஹாப்பியான மூமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீ நினைச்சு பாரு. நம்ம 2 பேரும் ஒன்னா இருந்ததை யோசி. அவருக்கு ஒண்ணுமும் கஷ்டமா தான் இருக்கு. பிரின்சஸ் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து கிளம்ப வழியில யாரோ ஒருத்தர் அவங்கள வந்து மீட் பண்றான். நீங்க கிங்க பழி அவங்க நினைக்குது எனக்கு தெரியும், என்னையும் உங்க கூட சேர்த்துக்கங்க. யாரா நீன்னு சொல்லி அவங்க லைட்டா சாக்காக அவர் என் நாட்டையும் அழிச்சு நான் சின்ன பையனா இருக்கும் போதே என்னை இங்க அடிமையா கூட்டு வந்துட்டாரு. கொஞ்ச நாள்லயே என்னை கொல்லவும் முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா சூப்பர்வைசர் தான் என்னை காப்பாத்தி இவ்வளவு பெரிய ஆள் ஆக்குனாரு. சூப்பர்வைசரோட சாவுக்கு நான் நியாயம் கேட்டே ஆகணும்னு அவன் சொல்ல அவன் இப்ப திரும்ப வந்து யாரோ ஒருத்தர் கிட்ட ரிப்போர்ட் பண்றான். பிரின்சஸ்க்கு நம்ம மேல எந்த சந்தேகமும் வரல, அவங்களும் நம்ம கூட சேர்ந்துட்டாங்கன்னு அவன் சொல்ல அங்க இருக்கிறவன் ஒரு அபிஷியல் மாதிரி தெரியுது. கமாண்டர் கோல பையதான் நம்ம கூட சேரல, ஆனா ஈபி பிரின்சஸ் புத்திசாலி. நம்ம நாட்டழிச்சதுக்கு அந்த கிங் பதில் சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சுங்கிற மாதிரி அவன் சொல்ல செரிமனிக்கான வேலைலாம் இப்ப வழக்கம் போல நடந்துட்டு இருக்கு. நம்ம லின்சுவும் வழக்கம் போல அது எல்லாத்தையும் கண்காணிச்சிட்டு இருக்காங்க. நமக்கு இன்னும் 2 நாள் தான் டைம் இருக்கு, ஆனா அவரை பத்தி ஒண்ணுமும் நம்மளால எதுவுமே தெரிஞ்சுக்க முடியலன்னு சொல்லி அவங்க அப்படியே புலம்பிட்டே போயிட்டு இருக்க யாருக்கும் தெரியாம கிங்கோட லைப்ரரி கிட்ட இப்ப அவங்க வந்துடுறாங்க. ஆனா டோர் லாக் ஆயிருக்கு. அவங்க என்னதான் ட்ரை பண்ணியும் அவங்களால அதை திறக்க முடியல. உள்ள போறதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க லின்சு அவங்க சாக்காயிடுறாங்க. அது அந்த ஸ்டோன்ல இருந்த யுண்டா ஏண்டா இப்படியோட கத்துவ, இது கிங்கோட பர்சனல் லைப்ரரி, நான் 2-3 நாளா வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன், இந்த பக்கம் யாருமே வருது இல்ல, நம்ம உள்ள போனா அவரை பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கலாம் நினைக்கிறேன்னு அவங்க சொல்றாங்க. ஆனா அந்த லைப்ரரிக்கு வரதுக்கு வேற ஒரு வழியும் இருக்குன்னு நினைக்கிறேன். உள்ள நம்ம ஹீரோ சுத்திட்டு இருக்காரு. திடீர்னு ஏதோ கரக்குன்னு சவுண்டு கேக்குது. என்னடான்னு சொல்லி அவர் போய் எட்டி பார்க்க ஒரு கத்தியை விட்டு அங்கிருந்த போர்டை யாரோ அறுத்துட்டு இருக்காங்க. அதை உடைச்சிட்டு 2 கால் மட்டும் உள்ள வருது. நம்ம ஹீரோயின் பாம்பு மாதிரி நெளிஞ்சு உள்ள வராங்க. அவர் சைட்ல போய் மறைஞ்சிக்கிறாரு. நல்ல புள்ளையா வந்த வழியில அடைச்சிட்டு அங்கிருந்த ஒரு புக்கை அவங்க திறந்து பார்த்துட்டு இருக்க ஸ்டார் ஃபார்மேஷனோட 48 பேசஸ் சொல்லி அங்க ஒரு டயக்ராம் இருக்கு. அப்படின்னா இது எல்லாமே உண்மைதானா? நீ இதெல்லாம் பார்த்தது இல்லையான்னு சொல்லி இன்னும் அசால்ட்டா கேட்கிறாரு. அவங்க அடுத்தடுத்ததை ஓபன் பண்ணி பார்க்க நம்ம ஹீரோவோட பட் ஸ்டாரை பத்தின டீடைல்ஸ் அதுல இருக்கு. யுன் இங்க பாரு, இது நமக்கு கிடைச்ச ஒரு முக்கியமான க்ளூ. இதை வச்சு நம்ம அவரை பத்தின நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கலாம். ஆஸ்ட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு இங்க அலோட் கிடையாது, நீ எப்படி உள்ள வந்தன்னு சொல்லி ஒரு வாய்ஸ் கேக்குது. அவங்க லேட்டா ஷாக் ஆகுறாங்க. நீ யாருன்னு சொல்லி அவங்க கேட்க நான் யாருங்கிறது முக்கியம் இல்ல, நீங்க என்ன பண்றங்கிறது தான் முக்கியம். அவர் மூக்க பத்திட்டு மெமிக்ரி பண்ணிட்டு இருக்காரு. ஒருவேளை நீங்க என்ன மாதிரி புக்கு திருட தான் வந்திருக்கேன்னு சொல்லி அவரு கேட்க அவரு பின்னாடி இருக்கத அவங்க நோட் பண்ணிடுறாங்க. நான் ஒன்னும் புக்கெல்லாம் திருட வரல, அப்படியே ரிவேஸ்லயே வந்து புக்கு திருடனை பிடிக்க வந்தேன் அப்படின்னு சொல்லி அவர் சட்டையை பிடிச்சிக்க அச்சோ கிங் அவங்க திரும்ப அது எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு நவுந்து நின்னுக்கிறாங்க. இன்னுன்னு சொல்லி யாருக்கிட்டே பேசிட்டு இருந்தியே அது யாரு? அந்த மாதிரிலாம் நான் எதுவுமே சொல்லேன்னு அவங்க சொல்ல மரியாதையே உண்மையை சொல்லிட்டீனா உனக்கு நல்லது, நீ தைரியமா அடிச்சு விடு, நான் பேசுறது எப்படியும் அவரு காதல உழுவாதுன்னு அவரு சொல்றாரு. நம்ம ஹீரோயினும் அது வந்து கிங் எனக்கு ஒரு முக்கியமான பழக்கம் இருக்கு, நல்ல புக்ஸை பார்த்தனா எனக்கு நானே பேசிப்பா, சரி நீங்க என்ன பண்றேன்னு சொல்லி அவரு கேட்க
அது வந்து கிங், நீங்க என்னோட ஹீரோ, உங்களை பத்தி நான் நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன், அதான் ஒண்ணுமும் தெரிஞ்சுக்கலான்னு சொல்லி நான் இந்த இடத்துக்கு வந்தேன். நீ உண்மையா சொல்ற? சரி, என்னை பத்தி என்ன தெரியும்னு சொல்லு. நீங்க 17 வயசுல ஃபர்ஸ்ட் பேட்டிலுக்கு போனீங்க, அதுக்கப்புறம் அவர் எத்தனை இடத்த அட்டாக் பண்ணாரு, எந்தெந்த கிளான்ஸ் எல்லாம் பிடிச்சாரு, கடைசியா ஈபியோட சேர்த்து ஒட்டுமொத்த உலகத்தையும் அவர் ஒண்ணு சேர்க்கிறப்ப அவருக்கு 17 வருஷம் ஆயிடுச்சு. அப்ப கணக்கு பண்ணி பார்த்தா உங்களுக்கு 34 வயசா? நம்ம ஹீரோ நீ சரியா தான் சொல்றேன்னு சொல்லிட்டு கூஃபுல நடந்த ஒரு பேட்டில பத்தி அவங்க கிட்ட சொல்றாரு. அங்கிருந்த மக்கள் எல்லாரும் எங்களை விட 3 மடங்கு ஹைட்டா இருந்தாங்க. உயிரை பத்தி கவலைப்படாத என் வாரியர்ஸ் அவங்களையும் எதிர்த்து சண்டை போட்டாங்க. நாங்க ரொம்பவே கஷ்டப்பட்டோம். கடைசியா அந்த பேட்டில் முடியும் போது அங்க நான் மட்டும்தான் உயிரோட இருந்தேன். அவங்க முகமே மாறி போயிடுது. நீ படிக்கிற ஹிஸ்டரி புக் எழுதுனவங்களுக்கும் வாருக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. நாங்க ஜெயிச்சது மட்டும்தான் அவங்க எழுதுவாங்க. அதுக்கு நாங்க என்ன வேலை கொடுத்தோங்கிறது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். வந்ததுக்கு அவங்க கையில ஒரு சூப்பரான புக்கும் சீக்கிறது. ட்ரூத் மாஸ்டர்ஸோட பவர் இருக்கிறது சொல்ல போற மெயின் பிரிட்ஜுங்கிற ஒரு இடத்த அவங்க பாக்குறாங்க. உண்மையிலேயே இந்த ட்ரூத் மாஸ்டர்ஸ்லாம் இருக்காங்களான்னு சொல்லி அவங்க கேட்க, நம்ம யூன்னு அது எனக்கே தெரியாது, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவங்களோட பவர்ஸுக்கு எல்லையே இல்லையா, எவ்வளவு காலம் ஆனாலும் அவங்களுக்கு வயசும் ஆகாதான், இந்த உலகத்துல நடக்கிற எல்லா விஷயத்துக்குமே அவங்களுக்கு பதில் தெரியுமா, அவங்களுக்கு தெரியாம இங்க எதுவுமே நடக்காது. அவங்களுக்கு ஒரு டவுட் வருது, ஒருவேளை நம்ம ஹீரோ அவங்கள மீட் பண்ணிருப்பாரா, அவருக்கு ட்ரூத் மாஸ்டர்ஸோட பவர் கிடைச்சிருக்குமான்னு சொல்லி அவங்க கேட்க, யாருக்கு தெரியும்னு சொல்லி அவரு கேட்கிறாரு. ஒருவேளை அது உண்மையா இருந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு சீக்ரெட்டை பத்தி அவன் கண்டிப்பா வெளியே பேசியிருக்க மாட்டான். அவரு பேசுறாரோ இல்லையோ நான் உண்மையை கண்டுபிடிக்கிறேன்னு அவங்க சொல்ல, அடுத்த நாள் அவரோட அசிஸ்டன்ட் மூலியமா ஒரு கிஃப்ட் பாக்ஸ் உள்ள வருது. அதை செக் பண்ணியான ஒரு கேட்க, அது வந்து கிங் லின்சு உங்களுக்காக கொடுத்தது, நான் எப்படி ஓபன் பண்ணி பார்க்க முடியும், ஒருவேளை அவன் என்ன கொல்ற மாதிரி ஏதாவது வச்சிருந்தா. அச்சோ கிங், நான் உடனே செக் பண்றேன், தேவையில்லன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவே அதை வாங்கி அப்படியே ஓபன் பண்றாரு. அவரு பயந்துட்டே மெதுவா மூடியை திறந்து டக்குன்னு அதை ஓபன் பண்ணா அவங்க 2 பேரும் உள்ளேயும் பார்த்துட்டு ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அப்படியே பார்த்துக்கிறாங்க. அப்படியே எபிசோட் 7 முடியுது. அவர் வாய பழக்கிற அளவுக்கு அவங்க அப்படி என்ன கிஃப்ட் கொடுத்தாங்க? நம்ம ஹீரோக்கும் ட்ரூத் மாஸ்டர்ஸ்க்கும் உண்மையிலேயே சம்மந்தம் இருக்கா, அவர்கிட்ட அப்படி என்னதான் பவர்ஸ் மறைஞ்சிருக்குங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.